என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் காப்பாத்தல. அதனாலதான் நீ இந்த விஷயத்துல மத்தவங்க பேச்சு கேட்டு என்ன நம்பல. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பைரவி. தங்கச்சி பைரவி மன்னிப்பு கேட்கவே கூடாது. நீ எந்த தப்பும் பண்ணல. அதான் போக சொல்லிட்டாங்களே சிந்து, இன்னும் ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை 4 பேர் மரியாதை குறைவா நடத்தும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என் மேல அன்பு இல்ல, அக்கறை இல்லன்னு நான் நிறைய தடவை திட்டிருக்கேன். ஆனா நான் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு நீ அடிக்கடி நிரூபிக்கிற டாக்டர். நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு அன்பும் அக்கறையும் உனக்கும் என் மேல இருக்கு டாக்டர். இருந்ததுனாலதான் இங்க எல்லாரும் நான் தான் நகையை திருடினேன்னு சொன்னப்போ நீ மட்டும் நான் நகையை திருடி இருக்க மாட்டேன்னு சொல்லி அதை நிரூபிச்சும் காட்டிட்டேன். எனக்கு இது போதும் டாக்டர், இது போதும். இந்த உலகமே எனக்கு எதிரா இருந்தாலும் நீ என் கூட இருக்கிறேங்கிற ஒரு தைரியம் போதும். நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வேன் டாக்டர். என் மேல என்னதையும் கோவம் இருந்தாலும் பூர்ணியத்தை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறா பாரு, அதுதான் அவங்களோட பெருந்தன்மை. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க என்ன மன்னிச்சு ஏத்துப்பாகங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் நம்பிக்கை நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. நம்பிக்கைங்கிறது கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை அதை உடைச்சிட்டா மறுபடியும் அதை ஒட்ட வைக்கவே முடியாது. அன்னபூர்ணி பெரியம்மாவை மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீ சில்லுலாம் உடைச்சிட்ட. மறுபடியும் அவங்க உன்னை ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல டாக்டர், அவங்க என்ன மன்னிச்சு ஏத்துப்பாக, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கையை தூக்கி குப்பையில போடுறி. உனக்கு இவகிட்ட என்னடா பேச்சு? உன் பெரியம்மா தான் உன்னை இங்க இருந்து போக சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இங்க வந்து தனியா பேசிட்டு இருக்க? ஏய், உன்னெல்லாம் அன்னபூர்ணி அக்கா இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் மன்னிக்கவும் மாட்டாங்க, மருமகளா ஏத்துக்கவும் மாட்டாங்க. சிவாவோட சேர்ந்து வாழலான்னு பகல் கனவு காணாத. அவங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யவே மாட்டாங்க. வேற யாரோ தான் செஞ்சிருக்கணும். ஆறுமுகம், சிவா, நான் இந்த விஷயத்த சும்மா விட போறதில்ல. நம்ம வீடு புகுந்து நகைய திருடினவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். சரிங்க பெரியம்மா. அந்த பத்தர் கண்ணுல மட்டும் சிக்கிடாதரா. நாம தான் இந்த காரியத்தை செஞ்சோன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலேயே இருக்க முடியாத அளவுக்கு அந்த அன்னபூர்ணி பண்ணிடுவா.